எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்றம் இரண்டாவது நாளாக முடங்கியது. மக்களவை காலை 11 மணிக்கு கூடியபோது ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். கோரிக்கைகளை அவைத் தலைவர் ஏற்க மறுத்ததால் பதாகைகளை ஏந்தி மக்களவைத் தலைவர் இருக்கை முன்பு கூடி நின்று அவர்கள் முழக்கமிட்டனர். नारेबाजी के लिए नहीं है, आप सदन की मर्यादा को बना करके तख्तियां लेकर मैं अलाउ नहीं करूंगा। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்ட அவை மீண்டும் கூடிய போதும் அதே நிலை நீடித்தது. இதனால் அவை மீண்டும் ஒத்திவைக்க நேரிட்டது. इससे निश्चित तौर से मैं कहता हूं, आपसे आग्रह करता हूं, आप लोगों से आग्रह करता हूं, आप इसको सदन को फिर मजबूर कर रहे हैं. ये सदन जो आपका समय है कि हम सदन को स्थगित करें. आपसे आज भी आग्रह है कि आप इस सदन को मैं चलाना चाहता हूं. सभा की कार्रवाई 2 बजे तक के लिए स्थगित की जाती है. மாநிலங்களவையிலும் இதே நிலை ஏற்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமா, கீழடி அறிக்கையை வெளியிட மறுக்கும் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நிராகரித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். करना चाहता हूं, इस योजना का उद्देश्य ग्रामीण क्षेत्रों में शहरी सुविधा से युक्त बनाना है. मेरे मेहसाणा जिले में केवल एक क्लस्टर रुर्बन के अंदर में बेचना की स्वीकृत नेटवर्क. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் முழக்கம் காரணமாக மாநிலங்களவையும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் TR பாலு, கனிமொழி, ராசா உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் பங்கேற்றனர். அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.